ஹாய்! இன்னைக்கு மினி ஸ்நாக்ஸ் விளாக்ல மேங்கோ சாகோ ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக போட்டுருங்க. ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கும் போதே உங்களுக்கு விருப்பமான மாம்பழம் எடுத்து நல்லா பழுத்ததை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் 2-3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ண மாம்பழ துண்டியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஜவ்வரிசி மேங்கோ பாயாசம் கூட சொல்லலாம் போல இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சில்னஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்நாக்ஸ் விளாக் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.